everyone, welcome back to our channel Sandhya Sand Diary. So இன்னைக்கு நம்ம தைப்பூசத்துக்காக ஊருக்கு போயிட்டு இருக்கோம். So திருவண்ணாமலை போறோம். So தைப்பூசம் எப்படி போகுது, எப்படிலாம் அங்க செலிப்ரேட் பண்றாங்க, நம்ம ஊர்ல இருக்க வீடு எல்லாமே வந்து இந்த vlogல நீங்க பாப்பீங்க. ஸோ நம்ம கூட நம்ம சித்தி மாமா எல்லாருமே வந்து சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுறோம். அண்ட் போகிற வழியில் புதுசு ஓப்பன் பண்ண அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் பார்த்தோம். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உள்ளே போகணும் நடக்க. எனக்கு தெரிஞ்சு சவுத் சைடில் இருக்க பஸ்லாம் நீங்கள் பிடிக்கணும்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரெட் கலர் ஆர்ச் இருக்கு இல்லையா, இதில் வந்து லோக்கல் பஸ் இடம். ஸோ இதில் வந்து ரொம்ப கிட்டதாக இருந்துச்சு. பட் நீங்கள் வந்து தூரமாக இருக்க லைக் சவுத் போகிற பஸ்லாம் போகணும் அப்படின்னா ரொம்ப தூரம் போகணும் போல். அண்ட் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் மம்மியே பண்ணிட்டாங்க. எப்பவுமே ஹோட்டல் போதுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளேட்ஸு டம்ளர் எல்லாமே கொண்டு வந்துட்டோம், வாட்டர் பாட்டில்ஸ். அதனால வந்து குட்டியாக ஒரு 10 minutes பிரேக்கில் வந்து இங்கேயே நாங்கள் சாப்பிட்டுட்டு குயிக்காக கிளம்பிட்டோம். உங்களை 4 hours ஜேர்னியை வந்து உங்களுக்கு இப்போ நான் 1 minute காட்டுறேன், வாங்க போகலாம். அடுத்ததா டீ டைம். எஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அம்மா டீ டைம். இது ஆல்ரெடி நீங்கள் பழைய விளாகில் பார்த்துருப்பீங்க. எப்பவுமே நான் வந்து பிரேக்குக்கு இங்கே தான் வருவோம். இங்கே ரொம்ப நல்லா இருக்கும். ரெஸ்ட் ரூம்ஸும் வந்து பெட்டராக இருக்கும் மற்ற எந்த ஹோட்டல் நான் போனது கம்பேர் பண்ணுறதை விட. அண்ட் விழுப்புரம் கிட்ட வந்து இந்த மாதிரி சாமி ஊர்வலம்லாம் வந்துட்டு இருந்துச்சு தைப்பூசம்லையா, அங்கங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ், நம்ம வந்தாச்சு கைஸ் ஊருக்கு. நான் வந்து நம்மளோட 4 hours ட்ராவலை உங்களுக்கு ஒரு 1 minute காமிக்க நினச்சேன். அண்ட் எஸ் வந்தாச்சு. இதான் நம்மளோட ஃபார்ம் லேண்ட், அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு குட்டி வீடு இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் போக போக காட்டுறேன். இவங்க தான் என்னோட தாத்தா ஏழுமலை. அண்ட் இவங்க வந்து தெரிஞ்சவங்க அவங்களாம் வந்திருந்தாங்க. எஸ், பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியா இது பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் சுத்தி இங்க பாத்திருப்பீங்க லைக் ட்ரையா இருக்கு. என்ன அப்படின்னா ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க பொங்கல் இல்லையா. ஸோ இங்க பாருங்க மாமரம், இந்த பூ இருக்கு இல்லையா, மாங்கன்னு இப்பதான் வச்சாங்க. அந்த மரம் பார்த்தா கடகடன்னு வளர்ந்துருச்சு. அண்ட் அங்க இருக்க ஒரு குட்டி வீடு தான் இது. எஸ், இப்படிதான் இருக்கும். எனக்கு ஆனா ரொம்ப பிடிக்கும் கைஸ். இந்த வீடு வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஏரியாவே எனக்கு அந்த ஃபார்மே ரொம்ப பிடிக்கும். இதை கம்ப்ளீட் டூர் வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா ஊருக்குள்ள இருக்க வீடு. ஆக்சுவலி ஃபார்ம்லாம் வந்து வெளியில இருக்கும், ஊருக்கு வெளியில இருக்கும். ஊருக்குள்ளதான் வந்து வில்லேஜ் இருக்கும். ஸோ அங்க நம்ம வீடை வந்து பார்க்க போறோம். அண்ட் கோயில் ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ண போறோம். எஸ், நீங்க இப்ப பாத்திருப்பீங்க சுத்தி சுத்தி வந்து கோலமா இருக்கும். என்னன்னா தைப்பூசத்துக்கு முன்னாடி நைட் வந்து இங்க எல்லாரும் ரங்கோலி போட ஆரம்பிச்சிருவாங்க. ரங்கோலி காம்படிஷன் நடக்கும். ஸோ அதனாலதான் வந்து எல்லார் வீட்டு வாசலையும் வந்து இந்த மாதிரி சூப்பரா ரங்கோலிஸ் இருக்கு. அண்ட் இதுதான் நம்மளோட வீடு. எங்க மம்மி நின்று இருக்காங்களா முன்னாடி. ஸோ இதான் நம்ம வீடு. எங்க தாத்தாக்கும் முன்னாடி அவங்க அப்பாலாம் கட்டினது. ஸோ வந்து ரொம்ப ஓல்டா தான் இருக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ரோடு வந்து அவ்வளோ கம்மியா இருந்துச்சு. நம்ம வீடு அவ்வளோ ஹைட்ல கட்டினாங்க. பட் இயர்ஸ் போக போக ரோட்ல இன்க்ரீஸ் ஆகி நம்ம வீடே வந்து குட்டி பள்ளத்துல இருக்க மாதிரி இப்ப ஃபீல் ஆகுது. இது வந்து ஒரு தொட்டி அண்ட் குட்டி பாத்ரூம். நான் வந்து ஜஸ்ட் ஓவரால் உங்களுக்கு வீட்டை காட்டுறேன். ஸோ என்டையர்னே சும்மா ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி வச்சிருந்தாங்க. அண்ட் இவங்க தான் என்னோட பாட்டி. அவங்களோட சின்ன வயசு போட்டோ இது. இப்போ அவங்க வந்து நம்ம கூட இல்லை. 2020 அவங்க வந்து பாஸ் ஆயிட்டாங்க. அண்ட் இந்த கேலண்டர், எஸ் கைஸ், இந்த கேலண்டரை வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு எப்போ வரும்போது இந்த கேலண்டர் இதே மாதிரி தான் இருக்கு. என்னன்னு திருப்பி பார்த்தா இது வந்து ஆக்சுவலி இப்போ நீங்க பார்ப்பீங்க 2020 கேலண்டர். எஸ், ஆக்சுவலி அந்த இயர் தான் எனக்கு அப்பதான் ரியலைஸ் ஆச்சு. அந்த இயர் தான் எங்க பாட்டி வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேஞ்சே பண்ணல, அப்படியே விட்டாச்சு. எஸ், கமிங் பேக் டு அவர் ஹவுஸ். இதான் வந்து ஹால். அப்படியே கூட வந்து ரைட் சைட்ல நீங்க இப்ப பாக்குற மாதிரி ஒரு குட்டி கிச்சன் இருக்கும். அண்ட் கீழே பாத்தீங்களா உரல்லாம் இருக்கு அழகா. அண்ட் வீடு எவ்வளவு எம்டியா இருக்குன்னா 10+ years வந்து இந்த வீடு நம்ம யூஸ் பண்றது கிடையாது. வயல்வெளியோட நான் காமிச்சல அந்த வீட்லயே தான் நம்ம வந்து இருந்து ஸ்டே பண்றோம். ஊர்ல இருக்க வீடு சாமி ஹைட் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும். நான் இதுல இருந்திருக்கேன் ரொம்ப சின்ன வயசுல. நான் பேசுகிறது எக்கோவும் நினைக்கிறேன். நான் மாடியில் இடம் காட்டுறேன். இந்த இடம் பார்த்துக்கோங்க, நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க அம்மி எப்படி இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ரூம். ஆக்சுவலி உள்ள வந்து பழமையான திங்ஸ்லாம் 1-2 இருக்கு. நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போதைக்கு பூட்டி இருக்கு. நம்ம வெளியில போயிட்டு நான் வந்து திரும்பி வந்து உங்களுக்கு காட்டுறேன். எதிரில் பாக்குறீங்க ஸ்கூல். ஆக்சுவலி இந்த ஸ்கூல்ல தான் எங்க டேடிலாம் படிச்சிருந்தாங்களாம். இங்க பாருங்க ஊராட்சி ஒன்றிய பள்ளி. இவங்க என் சித்தி அங்க ஏதோ நாங்க பேசி வந்து அப்ப சிரிச்சுட்டு இருந்தோம். அண்ட் நான் சொன்னல இது வந்து புகை மூட்டும் அடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இப்ப நம்ம வந்து சின்ன மாதிரி யூஸ் பண்றது அவங்க அப்படி சொன்னாங்க. அப்ப இந்த வந்து குட்டி பிள்ளையார் நான் பார்த்தேன். ஆக்சுவலி இந்த பிள்ளையார் வந்து இப்ப நான் பாக்குற மாதிரி இல்ல கைஸ், அவ்வளவு வெயிட்டா இருந்துச்சு. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க.
அண்ட் எஸ் இதான் நம்மளோட ரூம். நான் சொன்னல குட்டியாக ஒரு ரூம் இருக்குன்னு. அதாவது இந்த கபர்ட்லாம் பார்த்தீங்களா, பழங்காலத்தில் அந்த மாதிரி கபர்ட் மாதிரி இருந்துச்சு. இங்கே சைடில் இருக்கல அந்த குட்டி விண்டோ மாதிரி, அதுவும் வந்து ஆக்சுவலி ஒரு கபர்ட் தான். இது வந்து விண்டோ, நான் சொன்னது லெஃப்ட் சைடில். அண்ட் நீங்கள் பாருங்களேன், இந்த பாத்திரம், இந்த பெரிய பானை, இதெல்லாம் வந்து நம்ம மூவிஸில் பார்த்துருப்போம்ல அதே மாதிரி இருந்துச்சு. அண்ட் என்ட்ரன்ஸில் இந்த ரேடியோ வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இதே மாதிரி நான் சின்ன வயசில் கூட பார்த்துருந்தேன், அந்த மாதிரி ரேடியோவும் இருந்துச்சு. அண்ட் மாடி கொண்டு நான் கீழே ஒரு இடம் காமிச்சேன்ல, இதை பாருங்க என்ன ஹாலில். ஆக்சுவலி இது என்னன்னா, அந்த ஹோல்ல வந்து மழை பெஞ்சா மேல காய வச்ச வேர்க்கடெல்லாம் வந்து இதுக்குள்ளயுமா அப்படியே கீழே போட்டுருவாங்களாம், ஹால்ல வந்து விழுந்துருமா. அப்படிலாம் இருந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்படிலாம் அந்த காலத்துல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் நம்ம வந்து கிளம்பியாச்சு. எஸ், தைப்பூசம் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒன்றும் இந்த ஸ்ட்ரீட் எண்டில் தான் வந்து கோயில் இருக்குது. எல்லாரும் வந்து அங்கே தான் போயிட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. இப்போ போகும்போது பார்ப்பீங்க அவ்வளோ கார்ஸ். முன்னாடிலாம் வரும்போது இவ்வளோ கார்ஸ் இல்லவே இல்லை. இப்போ பார்த்தா எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்துட்டாங்க போல. அண்ட் திருவிழாலாம் உங்களுக்கு தெரியும்ல, ஃபுல்லாக கடை சுற்றி சுற்றி நிறைய குட்டி குட்டி கடை அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்கறது அன்னதானமுக்காக வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. நிறைய வீட்டில் வந்து ஒன்று வேண்டுதல் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சில பேர் வந்து இந்த மாதிரி சமைச்சு எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சுற்றி ஷாப்பாக இருந்துட்டு அந்த குட்டி குட்டி மெஹந்தி. அண்ட் இது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரூட்டோட நேம் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல அந்த ஃப்ரூட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். எஸ், இதுதான் நம்மளோட கோயில். மேலே வந்து ஒரு குட்டி மலை மேலே தான் இருந்துருக்கு அந்த கோயில். நான் இப்போ உங்களுக்கு காட்டுவேன். அண்ட் இந்த இடத்துல வந்து ஷெட்லாம் போட்டு தைப்பூசத்துக்காக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நம்ம கரெக்டாக அபிஷேகம் அப்போ வந்து போயிட்டோம். ஸோ இப்போ தான் அபிஷேகம் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து அலங்காரம் எல்லாமே பண்ணுவாங்க. இதுதான் நம்மளோட கோயில். அண்ட் தைப்பூசத்துக்கு வந்து கடவுளை விட இங்கே வந்து வேலுக்கு தான் வந்து அதிகமாக பூஜை பண்ணுவாங்க. வேலுக்கு தான் எல்லாமே. அது ஏன் அப்படின்றது இந்த தைப்பூசோட ஹிஸ்ட்ரி கேட்டாலே உங்களுக்கு வந்து தெரியும். அதில் அவங்களுக்கு வந்து போக போக ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், இந்த குட்டி பசங்க நேராக வராமல் இங்கே பக்கத்தில் குட்டி குட்டி பாறை தானே, அதிலே ஏறி வந்துட்டாங்க. அப்படியே வந்து நானும் சும்மா இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்தேன். உள்ளே போனதுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு லீஃப் அப்புறம் 2 பூ கொடுத்தாங்க. இது என்ன லீஃப் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ எங்கள் மைக்கில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் வந்து 100வது தைப்பூச விழா. ஸோ இது வந்து 99th விழா இங்கே செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ வந்து ரொம்ப ஸ்பெஷல். நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து அலங்காரம் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களாம் வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அவங்க கூட வந்து நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். நம்மளோட வீடியோலாம் ரெகுலராக பார்ப்பாங்க. இவங்க என்னோட அக்கா பொண்ணு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட பெரியமா பார்ப்பீங்க. இவங்களோட 2 பெரியமா, அவங்க இன்னொரு குட்டி பொண்ணு. இவங்க கூட தான் பேசிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ எஸ், கமிங் பேக் டு அ ஸ்டோரி. தைப்பூசம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறப்ப நிறைய ஸ்டோரி இருந்தது. சிவன் வந்து பிளெஸ் பண்ணாங்க அப்படி இப்படின்னு. பட் மெயினாக இங்கே பாருங்களேன், வேலுக்கு தான் ஃபோக்கஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சூரபத்மன் ஒரு அசுரர் இருந்திருக்காங்க. அந்த அசுரர் அழிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவர் ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டாராம். அப்போ வந்து பார்வதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கையில் ஒரு வேல் கொடுத்து இந்த வேலால் நீங்கள் அவரை அழிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேல் கொடுத்த நாள் தான் வந்து தைப்பூசமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலுக்கு தான் செலிப்ரேஷன். எங்கள் தாத்தா வந்து இப்போ இந்த வேலை தூக்கிட்டு ஆடுவாங்க பாருங்க. நான் வந்து ஆடியோ எதுவுமே கட் பண்ணல. அப்போதான் உங்களுக்கு வந்து அந்த திருவிழா வைப் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் மேக்ஸிமம் அதே ஆடியோட போயிருக்கேன். ஸோ வேல் வந்த உடனே நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லா கூட்டமும் வந்து வேல் பின்னாடியே போயிடுச்சு. இந்த சாமியை வந்து யாரும் இப்போ வந்து பார்க்கல. திரும்பி வேல் வந்து ஒரு குட்டி ரவுண்ட் மாதிரி அடிச்சுட்டு திரும்பி கோயில்கிட்ட வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து வேலை வந்து ஊர் ஃபுல்லாக கொண்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த பர்டிகுலர் ஒரு சடங்கு மாதிரி ஒரு நடக்கும். என்னன்னா, வேல் இங்கே இருக்கு இல்லையா, இந்த சைடு பாருங்க
ஒருத்தர் வந்து மாலை போட்டுட்டு அவங்க முதுகுல வந்து கொக்கி மாட்டிருக்காங்க. இப்ப வந்து ஹெல்த்தியா அதுக்குள்ளார நான் இப்ப போல. இது வந்து அவங்க வேண்டுதல், அவங்க பிலீஃப், அது கூட வந்து நம்ம போகல. சோ இங்க என்ன அப்படின்னா மாலை எடுத்துட்டு இங்க இருக்க வேலுக்கு அந்த முதுகுல வந்து அந்த கொக்கி மாட்டி அதோட வந்து இந்த வேலுக்கு வந்து அவங்க மாலை இடுவாங்க. இது வந்து இங்க ரொம்ப ஸ்பெஷல். சோ ஊருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் இது வந்து நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து திரும்பி இதே மாதிரி வந்து வேல் எடுத்துட்டு ஒரு வீட்டுக்கா முன்னாடி போவாங்க. வேல் இது வந்து சில பேர் வந்து மேலே வந்து வாங்கிப்பாங்க, வச்சுப்பாங்க. அந்த மாதிரி பீப்புள் கூட பண்ணிப்பாங்க. அண்ட் நாங்கள் வந்து ஃபியூ கிளிக்ஸ் எடுத்திருந்தோம், அதான் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. அடுத்ததான் ஊருக்கு வந்துட்டோங்க. இங்க பாருங்க சூப்பரா இருக்கா இந்த இடம், இந்த மோட்டர் போடுற இடம் எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல வரும். நான் வந்து லேண்ட் ஃபுல்லா எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ரொம்ப அழகான பிளேஸ். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ அண்ட் போக போக நிறைய வீடியோஸ் வந்து வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். குளிப்போம் ஆக்சுவலி